யூதர்களே, நிச்சயமாக நாம் மூசாவுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம். அவருக்கு பின் தொடர்ச்சியாக பல தூதர்களையும் அனுப்பி வைத்தோம். மரியமுடைய மகன் ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து அவரை ஜிப்ரீல் என்னும் பரிசுத்த ஆத்மாவை கொண்டும் பலப்படுத்தி வைத்தோம். ஆனால் உங்கள் மனம் விரும்பாத யாதொன்றையும் நம்முடைய எந்த தூதர் உங்களிடம் கொண்டு வந்த போதிலும் நீங்கள் கர்வம் கொண்டு விலகிக் கொள்ளவில்லையா? அன்றியும் அத்தூதர்களில் சிலரை நீங்கள் பொய்யாக்கி சிலரை கொலை செய்தும் விட்டீர்கள். எங்கள் உள்ளங்கள் திரையிடப்பட்டிருக்கின்றன என்று அவர்கள் பரிகாசமாக கூறுகின்றனர். அவ்வாறன்று அவர்களின் நிராகரிப்பின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். ஆதலால் அவர்கள் நம்பிக்கை கொள்வது வெகு சொற்பமே. அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு ஒரு வேதம் வந்தது. அது அவர்களிடமுள்ள வேதத்தை உண்மையாக்கியும் வைக்கின்றது. இதற்கு முன்பு அவர்கள் நிராகரிப்பவர்களுக்கு எதிராக தங்களுக்கு வெற்றியை அளிக்கும்படி இந்த வேதத்தின் பொருட்டால் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் நன்கறிந்து வருமென எதிர்பார்த்திருந்த இவ்வேதம் அவர்களிடம் வந்த சமயத்தில் இதனை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். ஆகவே அந்த நிராகரிப்பவர்களின் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாகுக.